திரு வன்னியரசு, டெல்லி அணினா யார் சார்? தமிழ்நாட்டுக்கு தானே தேர்தல். இல்லை, அதாவது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னா பாஜக தலைமையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவோடு இணைந்து செயல்படக்கூடிய அணி, பாஜக முன்வைக்கின்ற இந்துஸ்தான் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அணி. தமிழ்நாடுங்கிற அணி அப்படிங்கிறது வந்து முழுக்க அதற்கு எதிரான அணி. இப்போ அவங்க சொல்கின்ற இந்து ராஷ்டிரமாக இருக்கட்டும், அல்லது இந்துஸ்தானாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், அல்லது சனாதனமாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்த இந்தியா முழுக்க ஒன்லி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அவங்க நடைமுறைப்படுத்த துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி துடித்து கொண்டிருக்கிற அந்த அணியை வீழ்த்துவது அப்படிங்கன்னா ஒரு சமூக நீதி அணி, ஒரு சமத்துவமான அணி, ஒரு சகோதரத்துவமான அணி அப்படின்னா திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். அணிக்கு பேரே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு தானே வந்து திமுக சொல்றாங்க. அதை தான் சொல்றோம். இப்போ என்டிஏங்கிறது மோடி தலைமையிலான அணி தான். இந்தியா முழுக்க அவங்க தான் தலைமை தாங்குறாங்க. தமிழ்நாட்டிலேயும் அவங்க தான் தலைமை. நீங்கள் வந்து அதிமுக என்னதான் வந்து நாங்கள் தான் இருக்கிறோம்னு சொன்னால் கூட கட்டாயம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து இங்கே வந்து கடந்த மதுராந்தகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட, மாநாட்டில் கூட வந்தே மாதரம்னு சொல்லி சொல்கிறாரு. அதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து முழங்குறாரு. அவர் முழுக்க மத வெறுப்பை பரப்புனார், மத வெறுப்பு அரசியலை விதைக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரை எந்த விதமான நிதியும் வழங்கலை. இப்போ 16வது நிதி கமிஷனில் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் யாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி யாரும் வந்து பதில் சொல்லலை. முழுக்க அவர்கள் சார்ந்து இருப்பதால் அது ஒரு அணி. இவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு வந்து மிக மோசமாக வந்து அவர்கள் வந்து நிதியை வந்து பாகுபாடு செய்யக்கூடிய பாஜக அணிக்கு எதிராக ஒரு அணி. அது திமுக தலைமையிலான அணி. விடுதலை சிறுத்தைகள் இருக்கோம், இடதுசாரிகள் இருக்கிறோம். இதுதான் இப்போ என்னென்னா ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் தான் முதலமைச்சர் சொல்கிறார். வெறுமனே வந்து கட்சி அடிப்படையில் பேசலை. இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் யார், இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படிங்கிறத. சனாதன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அணி, ஜனநாயக கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அணி. அப்போ ஜனநாயக கோட்பாட்டை புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கி வழி நடத்துது. ஆனால் பாரதிய ஜனதா என்ன பண்ணுது அப்படின்னா அதை தகர்த்து விட்டு அவர்கள் சனாதன இந்து ராஷ்டிர கோட்பாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த ரெண்டு அணிக்கும் தான் வந்து சண்டை, இந்த ரெண்டு அணிக்கு தான் போட்டி, இந்த ரெண்டு அணி தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை சந்திக்க போகுது. அப்போ குறிப்பாக வந்து வெளிப்படையாக சொன்னால் வந்து இந்தியா முழுக்க அவர்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த மதவாத அரசியலை, கிறிஸ்தவர்கள் மீது கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி தாக்குதல் நடத்துகிறாங்க, கிறிஸ்மஸ் பொருளை தூக்கி எறிகிறாங்க, ஒரு பாதிரியாரை அடித்து அவர் வாயில் வந்து சாணத்தை ஊற்றி ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட சொல்கிறாங்க. இந்த மத வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நீங்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஒன்றை கொண்டு வந்து வச்சுட்டு அதில் வந்து வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கி ரொம்ப ஆளுமையாக மிக திராணியுள்ள ஒரு முதலமைச்சர் அன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் மதச்சார்பின்மையை பாதுகாத்து நிற்கிறாரு அப்படின்னா இந்த ஆட்சி தொடரணும் தான் மக்கள் விரும்புகிறாங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளுமை இல்லாத ஒரு முதலமைச்சர் இருந்தால் நேரம் வந்து பெரிய கலவரம் வந்திருக்கும். பாஜக RSS முன்னெடுக்கிற அந்த அரசியல் தான் இன்றைக்கி போகும். அப்போ மக்களை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அரசியலை நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அந்த அணியில் நிற்கிறோம். 26 கட்டாயம் வந்து மத வெறுப்பு அரசியல் வீழ்த்தப்படும். இன்னமும் வந்து பாஜக RSS சங்பரிவார அமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான மத விஷமத்தனத்தை தான் அவங்க பரப்புகிறாங்களே ஒழிய ஒரு மத நல்லிணக்கத்தையோ அல்லது கூடுதலாக வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம திரு நாகராஜ், பாஜக அணியை வீழ்த்துறது தான் எங்களோட இலக்கு, அதைத்தான் டெல்லி அணின்னு முதல்வர் குறிப்பிடுறாருன்னு வன்னியரசு சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் வன்னியரசு உட்பட, தாபக்காவுடைய நண்பர் உட்பட உங்களுக்கும் வணக்கம்ங்க. வணக்கம் சார். அதாவது ரெண்டு அணின்னு சொல்றது, டெல்லி அணி, தமிழ்நாடு அணி அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அணி என்பது தமிழ்நாடு தனித்தீவாக மாற்றுகின்ற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கின்ற கூட்டத்தினுடைய சொல்கின்ற வார்த்தை தமிழ்நாடு அணி அப்படின்னு சொல்றாங்க. பிரிவினைவாதத்தை பத்தி தான் பேசினாங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வடக்கு தெற்கு, ஆரியம் திராவிடம், தமிழ் ஹிந்தி இப்படித்தான் பேசி பழகணுங்க. இப்ப புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க, டெல்லி தமிழ்நாடு. மக்களுக்கு எளிமையா புரியணுமா, உங்களுக்கு எதிராக டெல்லி இருக்கிறது. அப்ப நீங்க எதுக்கு டெல்லி போனீங்க? காங்கிரஸோட கூட்டணி பேச மாட்டீங்களா? டெல்லி காங்கிரஸ் உங்களுக்கு வேண்டாமா? நியாயமான கேள்வி தானே. டெல்லியே வேண்டாம் முடிவு பண்ணிடலாமே. 3 மந்திரி வேணும் அப்படின்னு நீங்க ஆட்சியில் இருந்தப்போ, காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்ப டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அம்மையார் கனிமொழி சிறையில் இருந்த பொழுது களத்துல இருக்கிறதுலதான் டெல்லி அணி இருக்கு, தமிழ்நாடு அணியில காங்கிரஸ் இருக்கு. அதனாலதான் கூட்டணி, தமிழ்நாடு கூட்டணின்னு சொல்லி குறிப்பிடுறாரு முதலமைச்சர்.
ஏன் காங்கிரஸ் தான் கேட்கறேன். காங்கிரஸ் டெல்லியில காங்கிரஸ் இல்லையான்னு கேட்கறேன். இவங்க காங்கிரஸ் டெல்லிக்கு போலியான்னு கேட்கறேன். டெல்லியில காங்கிரஸ் இருக்குன்னு யார் சார் சொன்னாங்க? தமிழ்நாடு தானே தலைமை தாங்குது, திமுக தானே தலைமை வகிக்குது. பிஜேபி மட்டும் தமிழ்நாட்டில் இல்லையா? என்டிஏ தலைமையிலான கூட்டணி நீங்க தானே சார் சொல்றீங்க? என்டிஓ தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது எப்படி நீங்க இந்திய கூட்டணி வச்சிருக்கீங்களோ அது மாதிரி இந்திய தலைமையிலான கூட்டணியை ஒழிய நீங்க சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அல்ல. அதான் சொல்ற, நீங்க பிரிவினைவாதத்தை திணிக்கிறீர்கள். ஏன் டெல்லி நண்பர் விஜயோட டெல்லி போயிட்டு வந்தாரு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு இல்ல சார், டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. அதான் சொல்றேங்க. எப்படி நீங்க சொல்றீங்க டெல்லி அணினா டெல்லியில யாருமே இருக்க கூடாது, டெல்லி சேர்ந்தவங்க மட்டும் தான் அந்த அணியில் இருக்கணும். காங்கிரஸ் டெல்லியில் இல்லையான்னு கேக்குறேன் நானு. ஏன் விடுதலை சிறுத்தைகள் டெல்லிக்கே போறது இல்லையா சார்? டெல்லி அப்படிங்கறது நீ சொல்ற வார்த்தை பிரிவினைவாதம் சொல்றேன் நானு. டெல்லிக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் பிரிவினைவாத அரசியல் தானே சார்? இல்லைங்க, டெல்லியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளல, எந்த மசோதாக்களை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் நிதி மட்டும் வேணும்ங்கிறீங்க. 11 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம், நிதியை அள்ளி கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் பத்தலன்னு சொல்றீங்க. அது போக வருஷம் 1 லட்சம் கோடி கடன் வேற வாங்குறீங்க. இலவசங்களை அள்ளி வீசுகிறீர்கள். உங்களுடைய வாக்கு வங்கிக்காக நீங்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முயற்சிக்கின்றீர்கள். மக்கள் சம்பளம் கூட கொடுக்க முடியல உங்களால, அந்த நிலையில் இல்ல. நீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியல, தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் அதிகப்படுத்த முடியல. இதையெல்லாம் செய்ய முடியாத நீங்கள் டெல்லியை மற்றும் டெல்லி என்று கிண்டல் அடிக்கின்ற வகையில டெல்லியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்வது ஏன்? அப்ப நீங்க டெல்லியிலே இல்லையா? அதான் நான் கேட்கிறேன். டெல்லிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? அப்ப நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்களா? தமிழ்நாட்டை வைத்து மட்டும் நீங்க ஆட்சி சார், சம்பந்தப்படுத்துறதுல பிரிவினைவாதம் இருக்காதா சார்? சரி, ஒரே நாடுங்க நம்முடைய நாடு, நம்முடைய இந்தியா வலிமையான இந்திய பேரரசு. அப்படித்தான் நீங்க பார்க்கணும். வரக்கூடியது தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் தானே சார்? அப்ப தமிழ்நாடு மையப்படுத்தி தானே பார்க்க முடியும். தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் அங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு டெல்லிக்கு வேலை இல்லையா நான் கேட்கிறேன். டெல்லி போக மாட்டீங்களா? இங்க தமிழக அமைச்சர் டெல்லியில இருந்து நாம ஒரு கவர்னர் வந்தா தேர்தல் போட்டியா நிர்வாக போட்டியா சார்? இல்ல, அது ஒண்ணு புரிஞ்சது உங்க கேள்வியில இருந்து. ஏன் கவர்னரை அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னா, தனி தமிழ்நாடுங்கிற கோரிக்கை முன்வைப்பதற்காகத்தான் எனக்கு தெரிய முதலமைச்சர் இந்த வார்த்தையை சொல்றாரோன்னு சந்தேகம் இருக்கிறது. கவர்னரையும் அனுமதிக்க மாட்டீங்க, டெல்லியும் எதிர்ப்பீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன சார்? தனி தமிழ்நாடு முதல்வர் சொன்னாருங்கிற கருத்தை நீங்க வெளிப்படுத்தினா அதற்கான எதிர்வினையை நீங்க தான் எதிர்கொள்ளணும். அப்படி இல்லைங்க. ஏற்கனவே உங்களுடைய ராசா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு கேட்டால் என்ன தவறுங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. கவர்னரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி திமுக எல்லை கூட்டத்துல நீங்க தீர்மானம் போட்டுருக்கீங்க. சார், ஆளுநரை ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க சார். கூட்டத்திலே சொன்னாங்களே கவர்னரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்களே. இதுக்கான பதில் சொல்லுவார். அவரு ஒரு அடிப்படையான பிரச்சனையை அவர் புரிந்து கொள்ளல. டெல்லி அப்படின்னு சொல்றது, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்து ராஷ்டிரம் அல்லது இந்துஸ்தான், இந்த கோட்பாட்டை முன்வைக்கின்ற ஒரு அணி ஆர்எஸ்எஸ் அணி. அதுதான் வந்து டெல்லி அணின்னு சொல்கிறது. டெல்லிக்கு போகல அப்படின்னா டெல்லி, குஜராத், ஊபி எல்லாத்துக்கும் போகலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. டெல்லி அணி அப்படின்னு சொல்கிறது பாஜக தலைமையில் ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அணி தான். இவர் வந்து பிரிவினைவாதத்தை நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ளே இருக்கின்ற உரிமையை தான் நம்ம பேசணும். இது ஒரு கூட்டாட்சி அரசியல் தான். நீங்கள் அந்த கூட்டாட்சியை நீங்கள் தகர்த்துக்கிட்டு இந்து ராஷ்டிரம்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இது அடிப்படையில் இவருக்கு புரிதல் வேணும். முதல்ல வந்து எதற்காக தமிழ்நாட்டுடைய உரிமைகள், எதற்காக 16வது நிதி கமிஷனில் எதற்காக வந்து நீங்கள் வந்து ஜல்ஜீவன் மிஷனில் வந்து எதற்காக நீங்கள் வந்து நிதி ஒதுக்கலை, எதுக்காக வந்து நீங்கள் சமஸ்ரா திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நிதி ஒதுக்கலை, இதெல்லாம் இது தமிழ்நாடு நீங்கள் புறக்கணிக்கிறேன். இந்திக்கு நீங்கள் ஒதுக்குற நிதி, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதிக்கும் தமிழ் மொழிக்கு ஒதுக்குற நிதிக்கும் ஏன் இவ்வளவு பாரபட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ தமிழ்நாடு பாகுபாடு இருங்கண்ணா, இதுதான் பிரச்சனை. ஆனா இவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்ப அண்ணா இருங்கண்ணா, நாகராஜ் இருங்க, கொஞ்சம் இருங்க, நீங்க பேசுறீங்கல்ல, இருங்க நான் ஒரு சொல்லுங்க. நாங்கள் ஜல்ஜீவன் திட்டம்ங்கிறது 2019 தொடங்கி 2024க்குள்ள பாஜக தான் முன்வைக்குது. எல்லா இடங்கள்லையும் வந்து இணைப்பு, குடிநீர் இணைப்பை கொண்டு வந்துட்டாங்களா இல்லைன்னு சொல்லி அவங்களே தான் எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டில் நிதி ஒதுக்கலை. இப்போ மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் வந்து நாங்கள் வந்து 3500 கோடி ரூபா நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி சொன்னால் இது எவ்வளோ பெரிய அநீதியாக இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுத்த விளக்கம். என்னோட இந்த கேள்வியும் வாங்கிக்கோங்க. டெல்லி அணி அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறது அதிமுக பாஜகவை மட்டுமா, இல்லை களத்தில் ஏற்கனவே இருக்கிற நாம் தமிழர் தாவேகாவையும் சேர்த்தா? இல்லை, இப்போ அவங்க வந்து நீங்கள் வந்து பாஜகவால் இயக்கப்படுகின்ற
அந்த டெல்லி அணியினுடைய ஒரு சப்ஸ்டியூட் தான் அவங்க 2 பேரும். அதனால் நாங்கள் வந்து அவங்க 2 பேரும் நான் வந்து தள்ளி நிற்கிறேன். இவங்க தான் வந்து மெயினான ஒரு அணியாக இருக்குது. இப்போ அவர் சொன்னார், ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தியை சொன்னார், நீங்கள் வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொன்னீங்க. தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவங்க எப்பயுமே அச்சுறுத்தல் அல்லது பீதி இல்லைனா வந்து மிக மோசமான வதந்தியை பரப்புவது தான் இவங்களுடைய வேலை. இப்போ மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸு இதில் வந்து மோடி அவருடைய பேர் அடிபடுது, நீங்கள் வந்து ட்ரம்ப் பேர் அடிபடுது, நீங்கள் குழந்தைகள் பாலியல் வன்முறை செய்கிறாங்க. இதைத்தான் சொல்ல வந்தேன். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் என்ன அதுக்கு பதில் சொல்லாமல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினர்களால் வந்து மோடிக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தல் இதைத்தான் சொல்ல வந்தேன். ஏன்னா இவங்க வந்து இப்ப தனித்தமிழ்நாடுன்னு சொல்றாங்கல்ல, இது ஒரு அச்சுறுத்தல் உருவாக்குறது. ரைட், நான் காமேஷோட கருத்தையும் கேட்க வேண்டியதா இருக்கு. தாவேகாவும் சரி நாம் தமிழரும் சரி அப்படிங்கிற கருத்தை வன்னியரசு வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்